மணி 10:30 சாப்பாடு வர இருக்குமா என்னன்னு தெரியலையே. மா, வேட்டையா வந்துட்டேன். சாப்பாடு இருக்கா? நீ எப்போ வந்த? இன்னைக்குதான். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஊருக்கு திரும்பி போல. கடைசி பஸ் ஓட்டியா? இல்ல வேட்டையா. இவ்வளோ நேரம் நீங்க இருக்க மாட்டியா? என்ன விஷயம்? இனிமே அவ இங்கதான் இருப்பா. ஏன், உன் தாத்தா எங்கேயாவது வெளியூர் போயிருக்காரா? அவ நிரந்தரமா இனிமே இங்கதான் இருப்பா. புரியல. என்னோட மருமகடா இவ. அவ வாழ வேண்டிய வீடு இதுதான். இனிமே அவ இங்கதான் இருப்பான்னு சொல்றேன். அது சரி. இப்பவே இங்க இருக்க வேண்டிய காரணம்? அவசியம் வந்திருக்கு, இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தா ஒரு பெரியவரு நாக்க புடிங்கிற மாதிரி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீயே திகைச்சு போயிருப்ப. உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லங்கிற திமிர்ல தானே நீ இந்த மாதிரிலாம் சண்டியர்த்தனம் பண்ணிட்டு தெரியுற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உன்னோட பவுஸ் என்னன்னு. ஏன், அப்படி யார் வந்தது? உங்க மகன் வேட்டையன் மறுபடியும் அவரோட மனைவியோடய வாழ முடிவெடுத்தது உங்களுக்கு தெரியாதா? கலையரசிய அவர் வேண்டான்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா? பண்பானவங்களா இருக்கீங்களேன்னு நீங்க சொன்னதெல்லாம் மலை போல நம்பினேனம்மா. இப்படி எங்களை மோசம் பண்ணிட்டீங்களம்மா. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நியாயம் கேட்டு வந்தவர்கிட்ட நான் என்னடா சொல்ல முடியும்? அதான் என் மருமகளை நான் இங்கே இருக்க சொல்லிட்டேன். ஊர் அறிய பொண்ணு கேட்டுட்டு திடீர்னு வேண்டாம்னு சொன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. எது, ஊர் அறிய பொண்ணு கேட்டீங்களா? என்கிட்ட சொல்லிட்டு போயா பொண்ணு கேட்டீங்க? நீங்களா போய் பொண்ணு கேட்டா அதுக்கு நானா பொறுப்பு? பேசுவடா, பேசுவ. ஏன் பேச மாட்ட? நீ இன்னும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. கலையரசி கூட நீ நெருங்கி பழகல, அவன் மனசுல நீ ஆசைய வளர்க்கல. இங்க பாரு சுதா, சத்தியமா சொல்றேன், கலையரசி கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசினேன், பழகினேன். அவளா என் மேல ஆசைப்பட்டு விரும்பி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி பழகினியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இவதான் என்னோட மருமக. இந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சுதா, நீ ஏன் இப்படி வேற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் அந்த மீனாட்சி கொடுக்கிற சாவி தானே. நல்லா பாத்துக்கிட்டே இரு. உன் கொட்டை முடிய போற நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. கூடிய சீக்கிரம் உன்னை அந்த மீனாட்சி கழட்டி விடுறாளா இல்லையா பாரு. என்ன சாபம் கொடுக்குறியா? அப்படியே வச்சுக்கோ. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நம்பி நீ ஏமாறதா போற. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? கலையரசி, கிளம்பி வா. உன் வீட்டுல உன்னை இறக்கி விட்டு நான் உங்க தாத்தா கிட்ட பேசுறேன். என்ன பாக்குற? வா. அவ வரமாட்டா. சுதா, நீ ஏன் இப்படி வில்லியா மாறிட்டு இருக்க? சொல்லுடா, இன்னும் சொல்லு. அந்த மீனாட்சிக்காக பெத்த அம்மாவியே வில்லின்னு சொல்றல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க மகனே. நிஜமான வில்லி உனக்கு யாருன்னு தெரியும். என்ன சொல்ல வரீங்க? கலையரசி இனிமே இங்கதான் இருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க. ஆக மொத்தத்துல நீ என் வாழ்க்கையை பிச்சு பிச்சு நாசமாக்க போற. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா.